ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு சிவில் சைட். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா டெட் செட்டர் இன் பைல் கேப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பைல் ஃபவுண்டேஷனில் நம்ம ஒவ்வொரு பைல்லையுமே நம்ம பைல் கேப் படி தான் அதோடய ஃபவுண்டேஷன் ப்ளஸ் ராஃப்ட் கனெக்டிவிட்டி இருக்கும். நம்ம ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர், இப்போ ஸ்டேர்கேஸு, நம்ம காலம்ஸ், இந்த இண்டிவிஜுவல் காலம்ஸ், லிஃப்ட் ஏரியா, இதுக்கெல்லாமே செப்பரேட் பைல் போட்டிருப்பாங்க. அதை சுற்றி ஒரு பைல் கேப் ஒரு 1.5 இல்லைனா 2 மீட்ரு டெப்த்தில் ஒரு மாஸ் ராஃப்ட் மாதிரி காங்கிரீட் போடுவோம். இப்போ நம்ம டெட் செட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இந்த இடத்துலலாம் நம்ம சட்டரிங் சிஸ்டம் யூஸ் பண்ண முடியாது. வேணால் இந்த பைல் கேப் வந்து ஒரு டவுன் போர்ஷனில் இருக்கும், சாயிலோட டவுனாக இருக்கும். இந்த மாதிரிப்பட்ட இடத்துல நம்ம ஒர்க் ஃப்ரண்ட்டுக்காண்டியும் ஒர்க்கு ஃபாஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காண்டியும் நம்ம பைல் கேப்போட எண்டில் நம்ம ஜஸ்ட் பிளாக் ஒர்க்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்குவோம். இப்போ ஒரு சைடு பைல், இன்னொரு சைடு நார்மல் பேக் ஃபில்லிங் சாயில் இருக்கும். இதை தான் நம்ம டெட் செட்டர்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக இந்த பிளாக் ஒர்க்கு நம்ம டைரெக்டாக சாயிலில் பண்ண மாட்டோம், பிசிசி போட்டிருப்போம். ஒவ்வொரு பிசிசி மேலே நம்ம அஸ் யூசுவல் பிளாக் ஒர்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவோம். நார்மல் சட்டரிங் டைமென்ஷனுக்கு நம்ம பிளாக் ஒர்க்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் பார்க்குறதா இந்த பைல் கேப்போட ஃபவுண்டேஷன். நம்ம பைல் இருக்குது, சரௌண்டிங்கில் பிளாக் ஒர்க்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இன்டர்னல் சைடு காங்கிரீட் ஃபில் ஆகும், எக்ஸ்டர்னல் சைடு சாயில் ஃபில் பண்ணிடுவோம். இந்த மாதிரி டெப்த்து அதிகமாக இருக்கிற பைல் கேப்புக்கு நம்ம ஸ்டிஃபனர் காலம், இந்த பேண்டு பீம் எல்லாமே யூஸ் பண்ணி பிளாக் ஒர்க் பண்ணுவோம். அந்த சாயிலோட வெயிட்டை ரீட்டைன் பண்ணதுக்காண்டி இந்த மாதிரி சிஸ்டத்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் 1.5 மீட்டர் ஹைட்டுக்கெலாம் நம்ம வித்தவுட் முல்லியன்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மோர் தென் 1.5 2 மீட்டர் ஹைட் எல்லாமே நம்ம ஸ்டிஃபனர் யூஸ் பண்ணுறது பெட்ரு. பைல் கேப்போட ஹைட்டுக்கு நம்ம பிளாக் ஒர்க் பண்ண அப்புறம் எக்ஸ்டர்னல் சைடில் பேக் ஃபில்லிங் பண்ணிடுவோம். இந்த இடத்துல நம்ம உடன் சட்டரிங் இருந்தோன்னா இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஏரியாவுக்கு எக்ஸ்கவேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இருந்திருக்கும். நம்ம பைல் கேப்போட ஒரு 3 மீட்டர் எக்ஸஸாக நம்ம எக்ஸ்கவேஷன் பண்ணணும். இதை அவாய்ட் பண்ணதுக்காண்டி தான் நம்ம டெட் செட்டர் யூஸ் பண்ணுறோம் பை பிளாக் ஒர்க் மூலமாக. ஃபர்தர் வீடியோஸில் நம்ம பைல் கேப்பை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம்.